சாய்நாதர் ஸ்தவன மஞ்சரி. ஸ்ரீ கணேசனை போற்றி எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவரே. மயூரேஸ்வரா, எல்லாவற்றிற்கும் சாட்சியாக நிற்பவரே. கௌரியின் புதல்வரே, மனதால் உணர முடியாதவராகவும் எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராகவும் இருப்பவரே. பெருத்த வயிறு உடையோனே, ஸ்ரீ கணபதியே, என்னை காத்தருள்வீர். நீங்கள் எல்லா பூதகணங்களுக்கும் முதல்வனும் தலைவனும் ஆவாய். எனவே கணேசன் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் எல்லா சாஸ்திரங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். புனித முகமுடைய பாலச்சந்திரனே, ஓ சாரதி, வாக்கின் தெய்வமே, நீ சொற்களுக்கெல்லாம் தலைவி, உலகின் உயிர் ஓட்டத்திற்கு காரணமானவளை. நீ எழுத்தாளர்களின் இறைவி. நீ எப்பொழுதும் இந்த நாட்டின் அணிகலன். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் எல்லையில்லாத சக்தி. ஓ ஜெகதம்பே, உன்னை வணங்குகிறேன். ஓ முழுமையான பரபிரம்மே, ஜடாதாரியே, மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் பிரியமானவனே, பண்டரிநாதன் உருவில் வெளிவந்த அவதாரமே, நீ எல்லையற்ற கருணை உள்ளம் கொண்டவன். ஓ பாண்டுரங்கா, மனித தெய்வமே, பொம்மலாட்டக்காரன் தன் கைகளில் உள்ள கயிற்றால் பொம்மைகளை ஆட்டுவிப்பது போல் பிரபஞ்சம் எங்கும் நீக்கமர நிறைந்த இந்த உலகை ஆட்டுவிப்பவன் நீ. உன் மெய்ப்பொருளை ஆராய்ந்து உணர்வதற்காக அறிவியல் நூல்களும் புனித ஏடுகளும் இன்னமும் முயன்று கொண்டுதான் இருக்கின்றன. மெத்த படித்த மேதைகளும் உன்னை அறிய முடிவதில்லை. இத்தகைய வேதைகள் வெறும் வார்த்தை விளையாட்டில் ஈடுபடுபவர்களே. ஓ சக்கரபாணியே, மகான்கள் மட்டும் உன்னை உணர்வார்கள். மற்றவர்கள் அனைவரும் உன்னை உணர முடியாமல் மனக்குழப்பம் அடைந்துள்ளார்கள். உனக்கு பக்தியோடு கூடிய சாஷ்டாங்க நமஸ்காரத்தை நான் செய்கின்றேன். ஓ 5 முகங்கள் கொண்ட சங்கரனே, மனித மண்டை ஓடுகளால் ஆன மாலையை அணிந்திருப்பவனே, நீலகண்டனே, திகம்பரா, ஓங்கார வடிவானவனே, பசுபதியே, எவருடைய உதடுகள் எல்லா நேரங்களிலும் உன் பெயரை உச்சரிக்கின்றதோ அவர்களின் உலகியல் துன்பங்கள் உடனடியாக நீங்கிவிடும். ஓ மாசுகளை அகற்றுபவனே, உன் நாமத்திற்கு அத்தகைய சக்தி இருக்கின்றது. உன் பாதங்களை வணங்கி நான் சாய்நாதரின் புகழை கூறும் இந்த துதியை எழுதுகிறேன். இந்த அருள்பணி முழுமையாக நிறைவடைய எனக்கு அருள்வாயாக நீலகண்டா. இப்போது அத்திரி முனிவரின் புதல்வரான தத்தாத்திரேயரையும் குலதெய்வமான இந்திரனையும் துக்காராமையும் எல்லா ஞானிகளையும் பக்தர்களையும் பணிகின்றேன். சாய்நாதா, உங்களுக்கு வெற்றி கிட்டட்டும். பாவங்களை களையும் கருணை உள்ளம் கொண்டவரே, உங்கள் பாதங்களில் என் தலை வைத்து வணங்குகிறேன். உமது பாதுகாப்பை எனக்கு அருள்வீராக. நீங்கள் முழுமையான பரபிரம்மம், ஆனந்தத்தின் இருப்பிடம். நீங்கள் தான் விஷ்ணு, மனிதர்களில் தலை சிறந்தவர். மன்மதனை எரித்த உமையரு பாகமும் நீங்கள் தான். நீங்கள் மனித வடிவில் வந்த கடவுள், அறிவு என்னும் ஆகாயத்தின் சூரியன். நீங்கள் கருணை கடல். நீங்கள் பிறவி பிணிக்கு அருமருந்து. நீங்கள் ஏழைகளுக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கும் விரும்பியதை கொடுக்கும் சிந்தாமணிக்கல். நீங்கள் உம் பக்தர்களை பரிசுத்தப்படுத்தும் கங்கை நதி. வாழ்க்கை என்னும் கடலில் மூழ்குபவர்களை மூழ்காமல் காப்பாற்றும் படகு. நீங்கள் அஞ்சுபவர்களின் புகலிடம். நீங்கள் இந்த உலகம் தோன்ற காரணமான பரிசுத்தமான பேரின்ப பேருணர்வு. நீங்கள் கருணையே வடிவானவர். உமது பலவிதமான தோற்றங்களில் இந்த உலகமும் ஒன்று. நீங்கள் பிறப்பற்றவர். மரணம் உங்களை தொட முடியாது. நீண்ட ஆழமான சிந்தனைக்கு பின் கிடைத்த கருத்து இது.